வாழ்க்கை என்பது ஆச்சரியங்கள் நிறைந்தது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. இதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கை என்பது பல ஆச்சரியங்கள் நிறைந்தது. சாதாரணமாக உலக மனிதர்களுடைய எழுத்துக்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனமா பார்த்தாலே ஆச்சரியமான காரியங்களா நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல எது நடக்குங்கிறதே நமக்கு தெரியாத விதத்துல பல நேரங்கள்ல பல திருப்பங்களோடு கூடியதாக தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரியே எல்லா நேரங்கள்லயும் நடந்து விடுவது கிடையாது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என் வேலையில ஒரு பெரிய நிம்மதி இருக்கு, கையில நல்ல காசு இருக்கு, உடம்புல நல்ல பலன் இருக்கு, எல்லா விதத்திலையுமே கடவுள் என்ன ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், ஆலயத்துக்கு ஒழுங்கா போயிட்டு வர்றதெல்லாம் உதவி செய்திருக்கிறார், எல்லாம் நல்லா இருக்கு. இதே நிலை தொடர்ந்து இருக்குமா, நான் இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாத நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்று இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை தான் நாளைக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே நிறைய ஆச்சரியங்கள், நிறைய திருப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நீங்க உங்க வாழ்க்கைய கொஞ்சம் பின்னாடி சிந்தித்து பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படியான எத்தனையோ அற்புதமான காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். படிக்கும்போது நான் இப்படி எல்லாம் படிச்சு, இப்படி எல்லாம் ஒரு வேலைக்கு போய், இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு, இப்படி எல்லாம் ஒரு வீடு வாங்கி, இப்படி எல்லாம் ஒரு அப்படின்னு நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். படிக்கும்போது அதிகமா வாங்கின வையெல்லாம் நீ எல்லாம் எங்க உருப்பிட போற? வீட்டுல அப்பா அம்மா அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா, ஓடுற ஓட்டம் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு ஓடுவோம், ஹால்ல இருந்து அங்க வெளியே ஓடுவோம், இப்படியே ஓடி ஓடி விரட்டி விரட்டி அடி, படிப்பியா படிப்பியான்னு. இன்னைக்கு திரும்பி பார்த்தா அப்படி அடி வாங்கி ஓடுன நம்மளா இப்படி ஒரு நல்ல வேலையில நல்லா சம்பாதிக்கக்கூடிய இவ்வளோ காரியங்கள், அது எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா நல்ல சுகத்தோட இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சுகவீனம் வந்திருக்கும், நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அந்த சுகவீனத்துக்கு மத்தியில கொஞ்ச காலம் போக வேண்டியது இருக்கும். இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய திருப்பங்கள், நிறைய ஆச்சரியங்கள், நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு ரகசியமா தான் இருக்கு. யாருக்காவது தெரியுமா இங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது உங்க வாழ்க்கையில? நாளைக்கு விடுங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. அதுவுமே ரகசியமா தான் இருக்கும். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இனி எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுது, நான் எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க போறேன், ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பல திருப்பங்களும் பல ஆச்சரியங்களும் நிறைந்ததாக இருக்கிறது. கொஞ்ச காலம் கழிச்சு போய் திரும்பி பார்த்தா எப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்குன்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். இப்போ நாம எதிர்காலத்தை குறித்து எந்தவித ஒரு எண்ணமும் இல்லாம இப்படி எல்லாம் எனக்கு நடக்கும்னு தெரியாம இருப்போம். ஆனா அவைகள் எல்லாம் எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கையில நடந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு சகோதரன் சொன்னா, 40 வயசுதான் தொட்டேன், இத்தனை வியாதியை சுமக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி, ஏன்னா அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கடந்து போகிறதா இருக்கும். அப்படித்தான் கர்த்தருடைய நாள்ல காலை ஆராதனைகளை நாம படித்து கொண்டிருக்கிற யோனாவுடைய வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. இந்த யோனா கடவுளுடைய தீர்க்கதரிசியாக தன்னுடைய தேசத்துல இருந்த போது அவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்க போகிறதுங்கிற எந்தவித அறிவும் இல்லாம அவர் பாட்டுக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனாலும் அவர் கனவுலையும் நினைச்சு பார்க்காத எத்தனையோ ஆச்சரியமான சம்பவங்கள், திருப்பங்கள், அவர் விரும்பாத அனுபவங்கள் எல்லாம் கூட அவருடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யோனா தன்னுடைய கனவிலும் நினைத்திராத எத்தனையோ திருப்பங்கள், எத்தனையோ ஆச்சரியங்கள், அவர் விரும்பாத எத்தனையோ அனுபவங்களுக்குள்ளாக அவர் சென்று கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாமே நாம விரும்புற மாதிரியே நடந்துறாரு. நாம விரும்பாத எத்தனையோ காரியங்களையும் நாம சந்திக்க தயாராத்தான் இருக்கணும். அந்த நேரத்துல நாம இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னா அங்க நம்ம சோர்ந்து போயிடும். இதெல்லாம் வேதத்துல நம்ம படிக்கிற போது நம்ம வாழ்க்கைய பற்றிய ஒரு யதார்த்தத்தை,
ஒரு உண்மையை நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம்தான். யோனாவுடைய வாழ்க்கை இப்போ பல திருப்பங்களோடு பல ஆச்சரியங்களோடு அவர் விரும்பாத பல அனுபவங்களை அவர் அனுபவிக்கிறதாக சென்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 13 வசனங்களை நம்ம சிந்தித்திருக்கிறோம். யோனா 1வது அதிகாரம் 13 வசனங்கள். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? ஒரு சில நிமிடங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு எதிராக செயல்பட்டு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறின யோனா கர்த்தருடைய பயங்கரத்தை நடுக்கடலில் சந்திக்க நேரிட்டதை நாம் பார்த்தோம். கர்த்தர் தன்னுடைய பயங்கரத்தால் கடல் கொந்தளிப்பையும் பெரும் காற்றையும் வரப்பண்ணியிருந்தார். கப்பற்காரர்களும் கப்பலின் மாலுமியும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கப்பலின் பாரத்தை லேசாக்குவதற்காக அதிலிருந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கடல்ல எரிகிறார்கள். இப்படி எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டும் அது பலனில்லாமல் போகிறதை நாம் பார்த்தோம். யார் நிமித்தமாக இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தபோது சீட்டு யோனாவினுடைய பெயருக்கு விழுந்ததையும் பார்த்தோம். யோனாவிடத்துல அதற்கான விளக்கங்களை அவர்கள் கேட்கிறார்கள். போன வாரம் அதை தான் நம்ம பார்த்தோம். பல கேள்விகளை கேட்டு எதன் நிமித்தமாக இந்த ஆபத்து வந்தது என்பதை யோனாவினுடைய வாயிலிருந்தே கேட்கிற கேள்விகள் அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு யோனா என்ன பதில் சொன்னார்? யோனா தன் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக ஓடி போவதால் தனது நிமித்தமாகவே இந்த ஆபத்து வந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டார். என்னுடைய வார்த்தையில் அதை சொல்றார், இது என் நிமித்தமாக வந்தது. கப்பற்காரர்கள் யோனாவிடத்துல இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டபோது தன்னை கடலில் தூக்கி எரிந்து விடும்படி யோனா பதில் கூறினார். அந்த செயலை செய்கிறதன் மூலமாக நீங்கள் பாதுகாப்பாக கரை சேரலாம் என்று யோனா கூறினார். ஆனா கப்பற்காரர்கள் அதை செய்வதற்கு மனதில்லாமல் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள்னா கடுமையாக தண்டு வலித்து எப்படியாவது கரை சேர்ந்து விடலாமான்னு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலனற்று போகிறது. நேரம் போக போக கடல் கொந்தளிப்பும் காற்றும் அதிகமாக இருந்தது என்கிறதான் அந்த 13 வசனங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். இனி 14 வசனங்களுக்கு மேல போவதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம படிக்கிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவ அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நான் முயற்சி செய்ய போகிறேன். அதான் இந்த காலை வேளையில நான் செய்ய போகிறேன். யோனாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை ஆராய்ந்து சீர்திருத்திக் கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறது என்பதை பார்க்கணும். இல்லைன்னா இந்த யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அப்படியே ஒரு கதை மாதிரி வாசித்துட்டு போயிட்டு அதுல இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து ஓ இப்படிலாம் நடந்துச்சா, ஓ இந்த வசனத்துக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கா, இதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நம்ம போயிடுவோமே தவிர கர்த்தர் எதற்காக அந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதனுடைய பயனை நம்முடைய இருதயத்தில் அனுபவிக்க முடியாமலே போயிடும். உண்மையிலேயே நான் இந்த வாரத்துக்கான பிரசங்கத்தை தயாரிக்கிற போது 14-15 வசனங்களை தான் எடுத்து அதுக்கு தலைப்பு கொடுத்து பிரசங்கமும் தயார் பண்ணி வைத்திருந்தேன். ஆனா பலமுறை இந்த வசனங்களை வாசிக்கிற போது சில விஷயங்கள் என்னுடைய மனதிற்கு தென்பட்டது. அந்த விஷயங்களை எடுத்து குறித்து கொண்டு அப்ப இந்த புத்தகத்துல யோனாவினுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், அதெல்லாம் நம்ம தவற விட்டு விடக் கூடாது என்பதற்காக அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அதற்கு சில மரித்த மனிதர்கள் அவங்களாம் இப்ப உலகத்திலே இல்லை, அவங்களும் அதை குறித்து எழுதி இருக்கிறதெல்லாம் வாசித்து அதை ஒரு பிரசங்கமாக இப்பொழுது தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்பவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். இதை அடிக்கடி நம்ம செய்ய மறந்து போகிறதுனாலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாம அதுல ஒரு உறுதித்தன்மை இல்லாம வாழ்வதற்கு காரணமாக இருக்கு. எதை பத்தி இன்னைக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா யோனாவின் மனம் திரும்புதல். யோனாவின் மனம் திரும்புதலை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். யோனா உண்மையிலேயே மனம் திரும்பினாரா? இந்த வேத வசனங்களை வாசிக்கிற போது யோனாவினுடைய மனம் திரும்புதலை பத்தி பார்த்த மாதிரி இல்லையே.
அது நிச்சயமாக 13 வசனங்களுக்குள்ளதான் இருக்கு. குறிப்பாக 12வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை பல தடவை நம்ம படிக்கும் போதும் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான வேத சத்தியங்களை கூர்ந்து கவனிக்க நாம் மறந்து போய் விடுகிறோம். அந்த வசனத்துலதான் இருக்கு யோனாவினுடைய மனம் திரும்புதலை பற்றியதான செய்திகள். அப்போ அந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது, நடைமுறையில் அந்த மனம் திரும்புதலினுடைய காரியங்கள் என்னென்ன, என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்ய போகிறது. ஆகவே யோனாவின் மனம் திரும்புதலை பற்றி இன்றைய காலைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலிருந்து பல கேள்விகளையும் நம்முடைய இருதயத்துல கேட்டு பதில்களை பெற போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கடவுள் பாவம் செய்கிற தம்முடைய மக்களை தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்க விட்டு விடுகிறதில்லை. அவர் என்ன செய்கிறாரா, அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடவுளுடைய மக்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக பாவத்தில் நிலைத்திருக்க கடவுள் விட்டு விடுகிறதில்லை. அவர்களோடு அவர் இடைப்படுகிறார், அவர்களோடு பேசுகிறார். சில நேரங்கள்ல கடுமையான சூழ்நிலைகள் மூலமாக அவர்களை மறுபடியும் மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் பாவங்களை செய்து வாழ்கிற போதும் கூட கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு அவர்கள் மனம் திரும்புவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான வேத சத்தியங்கள், அற்புதமான வேத சத்தியம். கடவுளுடைய மக்களாக இருக்கிறவர்கள் தாங்கள் கடவுளை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம், தங்களுடைய வாழ்க்கையில திரளாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்திற்கு அந்நியர்களாக போய் கொண்டிருக்கிறோங்கிற உணர்வே இல்லாம பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் கூட வேதம் சொல்லுது இல்லையா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு மனம் திரும்புவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் அவர் தான் உருவாக்கி கொடுக்கிறார். அப்படி அந்த மனம் திரும்புதலின் சந்தர்ப்பங்கள் மூலமாக அவர்களுக்கு மனம் திரும்புதலை புதுப்பித்து தம்மோடு உள்ள உறவின் ஆனந்தத்தை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படி கடவுள் செய்கிறார். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல என்ன பார்த்தோம், கடவுள் தம்முடைய மக்களை தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்வதற்கு விட்டு விடுகிறதில்லை, அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பங்கள், அந்த மனம் திரும்புவதற்கான ஏதுக்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் உண்டாக்குகிறவராக உருவாக்குகிறவராக இருக்கிறார். 3வது, எதுக்காக அதை செய்கிறார், ஏன்னா அது அவருடைய மக்கள். அவர்கள் பாவம் தொடர்ந்து நிலைச்சிருந்தாங்கன்னா அந்த பாவத்தினால அவர்கள் அழிந்து போவார்கள். கடவுள் ஒருபோதும் அப்படி அவர்களை விட்டு விடுவதில்லை. அவர்களுடைய மனம் திரும்புதலின் மூலமாக மறுபடியுமாக அவர்களை தம்முடைய உறவில் சேர்த்து கொண்டு அவர்களுடைய மனம் திரும்புதலை புதுப்பித்து தம்மோடு உள்ள உறவின் ஆனந்தத்தை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படி செய்கிறவராக கடவுள் இருக்கிறார். உண்மையாக இந்த உலகத்துல வாழ்கிற கடவுளுடைய மனிதர்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ரொம்ப நினைச்ச மாதிரி பணம் வந்த பிறகு, அல்லது அவங்க நினைச்ச மாதிரி வேலை வந்த பிறகு, அல்லது அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வீடு, இந்த உலகத்து ஆஸ்தி எல்லாம் சம்பாதிச்ச பிறகு அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு இல்ல. இவைகள் எதுவுமே இல்லாம இருந்த போது ஒரு உண்மை கிறிஸ்தவன் கடவுளோடு தான் கொண்டிருக்கிற உறவின் ஆனந்தத்தை, அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறதுலதான் உச்சகட்ட ஆனந்தத்தை அடைகிறான். அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கும். அவன் வேற எதையும் தேட மாட்டான். கடவுளோடு உள்ள ஐக்கியத்தை, கடவுளோடு அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து வாழ்கிறதுல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், தாகம், கடவுள் அதை பூர்த்தி செய்து தன்னுடைய உறவில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறார். பாவம் அவனுக்குள்ளாக இருக்கிறதுனால சில நேரங்கள்ல பாவங்களை செய்து வீழ்ந்து அந்த பாவத்துல பின்வாங்குதல் அடைந்து போகிற போதும் கூட கடவுள் என்ன செய்கிறதுனா, பின்வாங்கி போன மனிதனை அப்படியே விட்டு விடுவதில்லை. உண்மையிலேயே இந்த யோனா ஒரு பின்வாங்கி போன மனிதன். யோனா பின்வாங்கி போன மனிதன். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான்னு முந்தின வசனங்களை நம்ம பார்த்தோம்ல. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதுன்னா என்ன, கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும்
நினைவுபடுத்தக்கூடிய அத்தனை காரியங்கள்ல இருந்து அவர் தன்னை விலக்கி கொண்டார். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல யோனாவுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஜெபம் என்ன செய்யும்னா ஒரு மனிதனை கடவுளோடு ஐக்கியப்பட வைக்கும். யோனா கடவுளுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறார் என்றால் கடவுளையும் அவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா செயல்களை விட்டு விலகி ஓடுகிறார். இதான் பின்வாங்குதல் அடைதல். பின்வாங்கின யோனான்னு கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படியே விட்டுறலையே. சரி போ, நீ இல்லைன்னா நான் இன்னொரு ஆளை எடுத்து பயன்படுத்துறேன்னு கர்த்தர் விட்டு விடுகிறது இல்லை. கர்த்தர் அந்த செயலை யோனாவை கொண்டு மட்டுமே செய்ய தீர்மானித்திருந்தார். யோனா பின்வாங்கி ஓடி போன போதும் யோனாவினுடைய மனம் திரும்புதலை புதுப்பித்து தான் செய்ய நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்கிறத அந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இந்த புத்தகம் கடவுளுடைய மக்களை கடவுள் தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்க விடுவதில்லை. அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்கள் பல விதங்கள் இருக்கும். யோனாவுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. மரணம் வரைக்கும் போய் வரக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. எல்லோருக்கும் இந்த விதத்துல கர்த்தர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பல விதங்கள்ல மனம் திரும்புதல தம்முடைய மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுத்து மனம் திரும்ப வைத்து மறுபடியுமாக தம்முடைய உறவில் சேர்த்து கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைவதை கர்த்தர் விரும்புகிறார். அதை அவர் செய்கிறார். நீங்க யோனாவுக்கும் கூட தன்னுடைய பின்வாங்குதலிருந்து மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுத்ததை நாம பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு அறவே இல்லாம இருக்கு. நீ ஒரு முறை கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னா நீ நிம்மதியா வாழுப்பா, பரலோக கதவு உனக்கு திறந்திருக்கு அப்படின்னு ஒரு போலி நம்பிக்கை கொடுத்து அவர்களை போலி உபதேசங்கள்ல நடத்துகிற பிரசங்கங்கள் தான் அதிகமா இருக்கே தவிர உண்மையான மனம் திரும்புதலை ஆராய்ந்து பார்க்க வைத்து என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இருக்கான்னு பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு இல்லாம. யாரால் மனம் திரும்ப முடியும் தெரியுமா? மனமாற்றம் அடைந்தவர்களால் மட்டுமே மனம் திரும்ப முடியும். வேணும் சொல்லுது. முறைப்படுத்தப்பட்ட இறையல்ல ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்கு. நம்ம ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறோம், ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும் இரட்டை சகோதரிகள். இது ரெண்டும் ஒரு சேர ஒரு மனிதனில் வருகிறது. மனம் திரும்புதலும் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். இந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும் இரட்டை சகோதரிகளாக வருகிறது. அது எதனுடைய விளைவு தெரியுமா? ஒரு ஆத்துமா மனமாற்றத்தை, கன்வர்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மனமாற்றத்தை அடைந்ததனுடைய விளைவு. இந்த மனம் திரும்புதல் விசுவாசம் இது கடவுள் ஒரு மனிதனில் துவக்குகிறவராக இருந்த போதிலும் அந்த மனிதனின் அந்த மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள தன்னுடைய பொறுப்போடு செயல்பட வேண்டியவனாக இருக்கிறான். மனம் திரும்புதலையும் விசுவாசத்திலையும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆனா மனம் மாற்றம்னு சொன்ன பாத்தீங்களா, அது கடவுளுடைய செயல். ஒருவனுடைய மனதை மாற்றக்கூடிய, பாவத்தை வெறுக்க வைக்கக்கூடிய அந்த செயலை செய்கிறவர் கடவுள். இந்த மனமாற்றம் எதனுடைய விளைவாக இருக்குன்னா மறுபிறப்பின் விளைவாக இருக்கிறது. இதெல்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன். மனம் திரும்புதல் விசுவாசம் அது எதனால உண்டாகிறது? மனமாற்றத்தின் மூலமாக. இந்த மனமாற்றம் எதனால் உருவாகிறது? ஒரு ஆத்மா தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதின், மறுபிறப்பு அடைகிறதின் மூலமாக. அந்த மறுபிறப்பு எப்போ வருகிறது? சுவிசேஷத்தை கேட்கிறதின் மூலமாக. திப்ப உறுதியான அழைப்பு. அதனாலதான் இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல அந்த கேள்வியா, கடவுள் மனிதர்களை தங்களுடைய பாவத்தில் தொடர்ந்து இருக்க விட்டு விட்டாரா? அதுதான் கேள்வியா? ஓகே, அதுக்கு என்ன பதில் வந்தது? திட்ப உறுதியான அழைப்பின் மூலமாக. அந்த திட்ப உறுதியான அழைப்பின் மூலமாக ஒரு ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். அந்த திட்ப உறுதியான அழைப்பு அவனுக்குள்ளாக மறுபிறப்பை கொண்டு வருகிறது. அந்த மறுபிறப்பு மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மனமாற்றத்தின் 2 அம்சங்கள் தான் அந்த மனம் திரும்புதல் விசுவாசம். அப்ப யாரால மனம் திரும்ப முடியும் அப்படின்னா
மனமாற்றத்தை அடைந்திருக்கிற கடவுளுடைய மக்களாக இருக்கிறவர்களால் மட்டுமே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்காக துக்கப்பட்டு இந்த பாவம் கடவுளுக்கு எதிரானதுங்கிறத நினைத்து அதுல இருந்து மனம் திரும்ப முடியும். உங்களுக்கு புரியுதா? அது ரொம்ப அடிப்படையான வேத சத்தியங்கள். யோனாவுடைய வாழ்க்கையில் அது நடந்தத அவருடைய வாயின் வார்த்தைகளே நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் யோனாவின் மீது மிகுந்த கிருபை உள்ளவராக, யோனா தனக்கு எதிராக பாவம் செய்து தன்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற போதிலும் அந்த பாவத்தை பற்றிய உணர்வை யோனாவுக்கு கொடுத்து மனம் திரும்புதலையும் கொடுத்து யோனாவை மீட்டுக் கொள்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. யோனா தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புதல் அடைந்ததை அவருடைய வார்த்தைகளே நமக்கு வெளிப்படுத்துகிறது. பின்வாங்கி போன யோனா தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினதை அவருடைய வார்த்தைகள் நமக்கு, அவருடைய வார்த்தைகள் மட்டுமல்ல அவருடைய செயல்களும் நமக்கு விளக்குகிறது. யோனா 1வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு அவன், அதாவது யோனா, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக நம்ம வாசிச்சுட்டு கடந்து போகக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இப்ப நம்ம பார்த்த அத்தனை இறையியல் சத்தியங்களும் அடங்கி இருக்கிற வார்த்தைகள் இந்த வசனத்துல இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். குறிப்பாக என் நிமித்தம் என்கிற இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் தானே இத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறேன் என்கிற பாவ அறிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கறத அவர் வெளிப்படையாக அங்க பாவ அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். இது தன்னுடைய பாவத்திற்காக வருந்துகிற ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறதுன்னு மேத்யூ ஹென்றி அவருடைய விளக்க உரையில குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய பாவத்துக்காக வருந்தாத எந்த ஒரு மனிதனாலும் என் நிமித்தம் இது வந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு ஒருபோதும் சொல்லவே முடியாது. அப்ப இங்க யோனாவுடைய மனம் திரும்புதலை நாம் பார்க்கிறோம். அதை எப்படி சொல்லுகிறோம்? யோனாவினுடைய வார்த்தைகள் நமக்கு எதை விளக்குகிறது? இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் தன்னுடைய பாவங்கள் தான் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொள்ள மறுக்கிற எந்த ஒரு மனிதனும் இதற்கு காரணங்களாக, அந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம்? மற்ற மனிதர்கள் காரணம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணமாக காட்டுவார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு. பொதுவாகவே நம்ம பார்க்கிற போது எல்லா துன்பங்களுக்கு மத்தியில தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து என்னுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களும் வந்திருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் இருக்க மாட்டான். அது மனிதனுடைய இயல்பு. ஆரம்பத்திலிருந்தே பாவத்தின் விளைவாக இதைத்தான் மனிதன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆதி ஆகமத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் ஆதாமிடத்தில் வந்து, நான் உனக்கு சொன்ன அந்த கட்டளையை ஏன் மீறினாய்ன்னு கேட்டபோது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மீறி நான் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து விடும். எப்படியா ஆதாம் சொன்னாரு? இல்லையே. நான் செய்த பாவத்துக்கு உடனே யார கைய காமிக்கலாம்? பக்கத்துல அப்ப யார் இருந்தா? வேற யாரும் இல்ல, மனைவியாகிய ஏவாள் தான் இருக்கு. இந்தா பாருங்க, நீங்க படைச்சி எனக்கு கொடுத்த இந்த பெண்ணு தாங்க பறிச்சு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்ப அந்த பழி சுமத்துதல்னு வருகிறது பாத்தீங்களா? அதை நான் செஞ்சேன். இப்ப கடவுள் கேட்கறது என்ன? ஓங்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஆதாம், என் முன்னாடி நில்லு. ஓங்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், நீ நல்லா அனுபவி, நல்லா சாப்பிடு, நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு மரத்தோட கனியை நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன் சாப்பிட்ட? ஆதாம் முன்வேல என்ன சொல்லி இருந்திருக்கணும்? நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உம்முடைய கட்டளையை மீறி நான் தான் அந்த கனியை புசித்து பாவம் செய்தேன். அப்படி சொல்லி இருந்தா அது சரியான அணுகுமுறை. ஆனா பாவம் ஆதாமுக்குள்ள வந்ததினுடைய விளைவு என்ன தெரியுமா?
என்னோடு நீர் இருக்கும்படி கொடுத்த இந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசிப்பேன். அவ எனக்கு கொடுக்கலன்னா நான் சாப்பிட்டிருக்கவே மாட்டேன் ஆண்டவரே. பாத்தீங்களா, இவதான் காரணம். பழி சுமத்துதலை யார் மேல போடுறது? எப்பவுமே மனுஷன் தன்னுடைய குற்றத்தை உணரவே மாட்டாங்க, அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டான். ஆமா, இப்ப நான் அனுபவிக்கிற இந்த துன்பத்துக்கு நான் தான் காரணம், அதை ஏத்துக்கவே மாட்டான். அவன் பார்ப்பான் எந்த சந்தர்ப்பத்தின் மீது பழி சுமத்தலாம், யார் மேல பழி சுமத்தலாம், இதான் பார்ப்பான். இதான் மனித இயல்பு, பாவத்தின் விளைவுன்னு வேதம் சொல்லுகிறது. மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய குற்றத்தை, பாவங்களை மறைப்பதற்கு மற்றவர்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறவனாகவே இருக்கிறான். அவைகளின் மீது பழி சுமத்தி தன்னை நியாயப்படுத்தி கொள்ளுகிறதற்காகவே அவன் இதெல்லாம் செய்யறான். நான் சரியாதான் இருந்தேன், அந்த மனுஷன் பேசவும் தான் நான் அப்படி செஞ்சுட்டேன், ஏவாள் அந்த கனியை பறித்து கொடுத்ததுனாலதான் நான் சாப்பிட்டேன், என்னுடைய வாழ்க்கை சந்தர்ப்பம் அப்படி ஆகி போச்சுங்க, நான் என்ன செய்யறது, அந்த சந்தர்ப்பத்தினால நான் இப்படி செஞ்சுட்டேன். பழிய பூரா யார் மேல போடுறதுன்னா மற்ற மனிதர்கள் மீது, சந்தர்ப்பங்கள் மீது போட்டு தன்னை நல்ல நியாயப்படுத்தி கொள்ளுகிறவனாகத்தான் பாவ மனிதன் காணப்படுகிறான். உண்மையில் நடந்த தவறுகளுக்கு எல்லாம் தானே காரணம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாகவே எந்த மனிதனிடத்திலும் இல்லை. ஏன்னா எல்லாரும் பாவத்தில் பிறந்து அந்த பாவத்தை தங்களில் கொண்டிருக்கிறதினால் அந்த பாவத்தின் விளைவாகவே தன்னுடைய குற்றத்தை மறைத்து தன்னை நியாயப்படுத்தி மற்றவர்கள் மீதும் சந்தர்ப்பங்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறவனாகவே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யோனா அதுக்கு எக்ஸப்ஷன், அதுக்கு விதிவிலக்கு. எப்படி இதை சொல்றோம்? தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே இத்தனை பயங்கரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர் சொல்றார்ல, நான் அறிவேன், எனக்கு தெரியும். 2வது வசனத்துல கடைசி வார்த்தைகளை பாருங்க, நான் அறிவேன், என்னுடைய பாவத்தின், என்னுடைய மீறுதலின், என்னுடைய கீழ்ப்படியாமையின் விளைவாகவே இத்தனை துன்பங்களும் இத்தனை பயங்கரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அதை உணர்ந்தது மட்டுமல்ல, தன்னுடைய வாயை திறந்து அதை மற்றவர்களுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறதையும் பார்க்கிறோம். யோனாவால எப்படிங்க இப்படி நடந்து கொள்ள முடிந்தது அப்படின்னா, யோனா கடவுளுடைய மனிதன். கடவுளுடைய பெரிய கிருபையினால் மறுபிறப்பையும் மனமாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அனுபவித்திருந்த ஒரு நல்ல தேவனுடைய விசுவாசி. தன்னுடைய சுயத்துக்கும் தன்னுடைய பாவ சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து கடவுளுடைய கட்டளைகளை மீறி போனதுனால இந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த துன்பங்களுக்கு மத்தியில கடவுள் யோனாவுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். கடவுள் செயல்படுகிற போது யோனா உணர்வடைகிறார். அந்த உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த உணர்வு அடைகிறார். அந்த உணர்வு அடைந்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான், என் நிமித்தமாக, என்னுடைய மீறுதல்கள் நிமித்தமாக, என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக இந்த ஆபத்துகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதத்தான் மேத்யூ ஹென்றி சொல்றார், உண்மையான மனமாற்றம் அடைந்த, மனம் திரும்புதலை புதுப்பித்துக் கொண்ட ஒரு மனிதனுடைய செயலாக இதுதான் இருக்கும். புரியுதா? அப்ப இதை நம்ம எளிதில் கடந்து போகாதபடிக்கு இதுல சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோனாவினுடைய மனம் திரும்புதலை குறித்து இவ்வளவு நேரம் பார்த்தோம். சுபாவமாக பாவத்தில் இருக்கிற மனிதன் இப்படிப்பட்ட நிலைக்கு வரவே மாட்டான், வரவே மாட்டான். அவன் தன்னை நியாயப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். என்னுடைய சிந்தனை சரி, என்னுடைய செயல் சரி, எல்லாம் இவங்களாலதான் நடந்துச்சு, எல்லாம் இந்த சந்தர்ப்பங்களாலதான் நடந்துச்சு, நான் இன்னைக்கு அவன் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவன் தான் காரணம்னு அவன் ஒருபோது ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஆனா கடவுளுடைய மனிதர்களாக இருக்கிறவர்கள் உண்மையாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது எல்லா மனிதர்களும் அவர்கள் தவறி பாவம் செய்து துன்பங்களை அனுபவிக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போன போது அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து உணர்வடைந்தது மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு பல உதாரணங்களை முன்வைக்கிறது. யோனா அப்படிப்பட்ட உதாரணங்களில் ஒருவர். உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுதா?
யோனாவுடைய லைஃப ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே எக்ஸைட்டடா, ஒரு என்சான்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மாய மந்திர அப்படியே ஒரு உத்வேகமா சூப்பர் 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 அப்படியே போய்கிட்டு இருக்காம இங்க நிக்கிறோம், நின்னு யோசிக்கிறோம். யோனா அவ்வளவு கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக எப்படி அவர் செயல்பட்டு இருக்கிறார். நான் என் வாழ்க்கையில தேவனுடைய மனிதன் சொல்லுகிறேன், என்கிட்ட அந்த குணங்கள் காணப்படுதா? அதை யோசிக்கணும். அதுக்குதான் அந்த பிரசங்கம். யோனா உண்மையிலேயே மனம் திரும்பினார், மனமாற்றம் அடைந்தார். அதை எப்படி நாம சொல்லுகிறோம்? யோனாவுடைய மனம் திரும்புதலின் உண்மைத்தன்மை. இதை ஒரு 4 குறிப்புகளின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே எல்லா மனம் திரும்புதல்லையும் காணப்படுகிறது. இந்த பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையிலையும் கூட யோனா பேசின வார்த்தைகளும் அவர் நடந்து கொண்ட விதமும் அவருடைய மனம் திரும்புதலின் உண்மைத்தன்மையை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும். பல நேரங்கள்ல அந்த மனம் திரும்புதல் போலியான மனம் திரும்புதலாக இருக்கிறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேதம் அப்படியும் மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டுது. உண்மையான மனம் திரும்புதல் எப்பவுமே ஆவிக்குரிய ஆனந்தத்தை கொண்டு வரும். போலியான மனம் திரும்புதல் நித்திய ஆக்கினையின் தண்டனைகளை கொண்டு வரும். யோனா இங்கு மனம் திரும்பினார். அதனுடைய விளைவை நம்ம பின்னாடி இந்த புத்தகத்துல பார்க்கலாம். ஆனா மனம் திரும்பாம போன போலியான மனம் திரும்புதல அது உண்மையா இருக்காது. போலியாக நடந்து கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த போலி மனம் திரும்புதல் எவ்வளவு ஆபத்துகளை கொண்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஓகே, இப்ப இந்த மனம் திரும்புதலினுடைய உண்மைத்தன்மையை 4 குறிப்புகள் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல முதல் குறிப்பு, உண்மையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலை அடைகிறவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள் மற்றும் பகிரங்கமாக அறிக்கை செய்வார்கள். நிச்சயமாக காணப்படும். எங்க உண்மையான மனம் திரும்புதல் இருக்கோ அங்க தன்னுடைய பாவத்தை பற்றிய ஒரு உணர்வும், அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும், அந்த பாவத்தை பகிரங்கமாக வெளிப்படையாக அறிக்கை செய்யக்கூடிய நிகழ்வு இருக்கும். இது அடையாளம். உண்மையான மனம் திரும்புதலுக்கு அது அடையாளம். உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யும்? தன்னுடைய பாவத்தை அது உணரும், அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளும், அந்த பாவத்தை அறிக்கை செய்யும். உதாரணமாக 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்துல தாவீத இங்க உதாரணமாக எடுத்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில கை நீட்டி சொல்லக்கூடிய ஒரு பாவம், அந்த பாவத்தின் நிமித்தமாக நடந்த விளைவுகள், அதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதன் தாவீது. அவருடைய வாழ்க்கையில பத்சேபாளிடத்துல செய்த அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த வசனத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் 12:13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். பாத்தீங்களா? நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தாவீதும் ஒரு பின்வாங்கி போன ஒரு நிலையில தான் செய்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாம அவர் பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் பல சூழ்நிலைகள்ல அவருடைய மனசாட்சியில பேசி இருக்கலாம். அதுக்கெல்லாம் கூட தாவீது ரொம்ப பெரிய அளவுல எதுவும் செய்யல. ஆகவே தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்புகிறார். நாத்தான் ஒரு கதையின் மூலமாக தாவீதிடத்துல தாவீது செய்த பாவத்தை விளக்கின போது தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது நேரடியாக அந்த நாத்தான் தீர்க்கதரிசிக்கு முன்பாகவே இருந்து தாவீது சொன்ன வார்த்தை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் ஒரு அரசன் அல்லவா? ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக எப்படி நான் சொன்ன பாவத்தை நான் அறிக்கை செய்வது, அதை எப்படி நான் ஒத்துக்கொள்வது என்று தாவீது அங்க கொஞ்சமும் யோசிக்கல. அங்க தாவீது தன்னுடைய சுயத்தை, சுய பெருமைய, ஆணவத்தை, நான் அரசன்கிற அந்த ஒரு பெரிய கௌரவத்தை அதெல்லாம் அங்க பார்க்கல. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது, நாட்டினுடைய அரசனாக உயர்ந்த நிலையில இருந்த போதும் கடவுளுடைய வார்த்தை வந்தவுடன் தாவீது செய்தது என்னன்னா, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு அதை வெளிப்படையாக அறிக்கை செய்கிறத நாம் பார்க்கிறோம்.
அதான் உண்மையான மனம் திரும்புதலுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல போலியான மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இதுதான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் அடையாளத்தை நமக்கு காட்டும். உண்மையாக ரட்சிப்பை அடைந்திருக்கிற கடவுளுடைய மனிதன் அங்கு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அங்கு தன்னை தாழ்த்தி மனம் திரும்புதலுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். ஆனா பொல்லாத மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? உண்மையிலேயே தான் இருதயத்துல மனம் திரும்புதல் அடையாத மனிதன் அவன் என்ன செய்வான்னா, பல சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் மீது சாக்கு போக்குகளை போடுவான். ரெண்டாவது, யார் அந்த வார்த்தையை சொல்றாங்களோ அவங்கள பகைப்பான், எதிர்ப்பான். தாவீது மாதிரியே இஸ்ரவேல்ல இன்னொரு அரசன் இருந்தான், அவன் பேர் ஆகாப். அவனுடைய செயல்களை பாருங்க, பொல்லாதவன் அவன். அவனுடைய பாவங்களை கடவுள் உணர்த்தின போது அவன் என்ன செய்தான்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 17 20 வசனங்களை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 17 20 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இதெல்லாம் ரகசியமா நடந்த சம்பவங்க. நாபோத்தை கொண்டு போட்டு அந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. எசபேல் தான் மனைவி, ஆகாபோட மனைவி, ராட்சசி, அரக்கி. அவகிட்ட போய் சோகமா இருக்கிறத பார்த்து, என்னையா சோகமா இருக்கிற அப்படின்னு கணவனை பார்த்து கேட்ட. நம்மால யார்? ஆகாப். என்ன ஒரு இந்த தோட்டத்தை கேட்டே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ அரசன் இல்லையா, நீ போய் இது போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்கலாமா? விடு, நான் உனக்கு அதை தர்றேன், நீ கவலைப்படாது. அவனை கொன்னு அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டான். கொன்னாச்சு. நாபோத்தினுடைய குற்றமற்ற ரத்தம் சிந்திருச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எலியா மூலமாக ஆண்டவர் ஆகாபோடு பேசுகிறார். உண்மையிலே ஆகாப் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? தான் செய்த காரியம் வெளிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருச்சா? அதை யார் சொல்லுறா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்னு கேட்டு அங்க மனம் திரும்ப இருக்கலாமா இல்லையா? அங்கதான் அவன் பொல்லாதவென்ற காட்டுகிறான் பாருங்க. அடுத்த வசனத்துல 20வது வசனத்துல, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் நண்பனே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா? அப்படியா சொன்ன? என் பகைஞனே, பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க. எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அப்ப இவ்வளவையும் நான் செஞ்சதை நீ பார்த்து கண்டுபிடிச்சு வந்துட்டியா? உண்மையிலேயே அங்க ஒரு பகைக்கக்கூடிய தன்மை அங்க பாக்குறீங்களா? பகைங்கனே. உண்மையிலேயே கர்த்தர் அந்த இடத்துல எலியாவை பாதுகாத்தார். இல்லைன்னா ஆகாபு ரொம்ப மோசமான மனுஷன் தான், என்னென்னமும் செஞ்சிருந்திருக்கலாம். கர்த்தர் எலியாவை பாதுகாக்கிறார். ஆனா அந்த ஒரு வெறியோடு கூடிய வார்த்தை, ஒரு கோபத்தோடு கூடிய வார்த்தை, நான் செஞ்சதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சேன்ற ஒரு ஆத்திரம், இதுதான் பாவ மனிதன்ட்ட இயல்பாக வெளிப்படக்கூடியது. நான் செஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு ரகசியமா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு யாராவது கேட்டுட்டா போதும், அங்க வரும் பாருங்க கோபம், உக்குரம். அந்த மனுஷனை கடிக்காத குறையா, அடிக்காத குறையா, கொலை செய்யாத குறையா அவ்வளவு கோபம் வரும். உனக்கு என்ன, ஓ வேலையை பார்த்துட்டு போ, ஓ வேலையா இதா வார்த்தைகள்ல போட்டு கடிச்சு எடுத்து. அதுதான் இங்க இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஆகாப் ராஜா செய்தது. ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசியை மட்டும்தான் பகைத்தான்னு பார்த்தா, இருந்த எல்லாரையும், எல்லா தீர்க்கதரிசியையும் பகைத்திருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் பகைங்கனா தான் பார்த்திருக்கிறான். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல பாருங்களேன். யோசபாத்தோட கூட்டு சேர்ந்து போகிற போது அங்க நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் பகைக்கிற? அதுக்கு காரணம் சொல்றான் பாருங்க. அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான்.
நீ செய்யறதெல்லாம் அட்டூழியம், நீ செய்யறதெல்லாம் அநியாயம், நீ செய்யறதெல்லாம் பாவம், அப்புறம் எப்படி உனக்கு நல்லதை சொல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதா? ஆகாப் மோசமானவன், மோசமான காரியங்களை சொல்லுகிறவன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எப்படி சேரும்? நன்மையா சேரும்? ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் பாவம் எங்க இருக்குமா? எங்க இருக்கும்? உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். பாருங்க, எலியா தீர்க்கதரிசிய பகைங்கனேன்றான், இந்த மிகாயா தீர்க்கதரிசியையும் பகைக்கிறேன்னு சொல்லுகிறான். ஏன்? நான் விரும்புற மாதிரி அவர் சொல்ல மாட்டாரே. அதனாலதான் மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா யார் கூட போய் சேர்ந்திருப்பான்னா, எனக்கு விரும்பினதெல்லாம் சொன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப 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 வெரி 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 குட் மேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லாத வகையில ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா அந்த மனுஷன் வாயை திறந்தாலே நல்லாவே பேச மாட்டாருங்க. அவர்கிட்ட போக வேண்டாம். அப்படித்தான் சொல்றான் அந்த யோசபாத்திட்ட. யாரு? ஆகாப். அவன் என்ன குறிச்சு நல்லாவே பேச மாட்டான். நான் ரொம்ப கற்பனை பண்ணி பாருங்க, இது இயல்பா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டுட்டு அது உங்களுக்கு சரியா இருக்கும், சரியா இருந்துட்டு அதுக்காக கனவெல்லாம் காண்பீங்க, அதுக்காக பல பிரயாசம் எடுப்பீங்க, எல்லாம் செஞ்சுட்டு சரி எதுக்கும் இந்த போதகர்னு ஒருத்தர் இருக்காரே அவர்கிட்ட போய் ஒன்னு கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த போதகர் என்ன செய்வார்? அதெல்லாம் யோசிச்சு கேட்டுட்டு, எப்பா இப்படி சிந்திக்கிறது சரியில்லையே, வேதம் இப்படி இல்லப்பா சொல்லுது, நீ ஏன்பா இப்படி யோசிக்கிற அப்படின்னா அங்க ஒன்று அப்படியே போதகரே அப்படின்ட்டு போயிடுவான். போன பிறகு அந்த பக்கம் நான் தான் சொன்னேனே போக வேண்டான்னு, நீ கேட்டியா? அவர்கிட்ட போய் கேட்போன்னு பாதி போய் என்னோட விருப்பம் எல்லாம் போச்சு, ஒரு மாசம் நான் கண்ட கனவு போச்சு, நான் எடுத்த அத்தனை முயற்சியும் போச்சு. இருந்தாலும் என்ன தெரியுமா செய்வான்? அவர் சொல்றது அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும், நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, இதை செய்து காட்டி அவருக்கு முன்னாடி நான் எவ்வளவு சரியா செஞ்சிருக்கிறேன்னு காட்ட போறேன். இந்த மனுஷன் ஓடு, தெரியாது போத இருக்கு, போயிட்டு அங்க குப்புறக்காவிலும் ஒரு பள்ளத்துல விழுந்து அடிபட்டா அங்கிருந்து எந்திரிச்சு நிக்கும். வராது. ஏன் வராது தெரியுமா? அப்பவும் ஒரு பெருமை, அப்போ ஒரு அந்த இது, அவர் சொல்லி நம்ம கேட்டு விழுந்துட்டோமே, போனா நம்மள என்ன பார்த்து சிரிச்சிருவாரே, அசிங்கமா போயிருமே அப்படின்னு அங்கேயே நிக்கும். நின்னு உடம்பெல்லாம் காயம். அப்புறம் மெதுவா மெதுவா வரும். அப்ப போதகிற பாருங்கவா, உன்கிட்ட சொன்னா சொன்னீங்க, அப்ப புத்தி இல்ல, இப்பதான் புத்தி வந்துச்சு. அப்ப அதை சொல்லும் போதே, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போதே, வேதம் பேசுகிற போதே, உங்க மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற போதே, உங்க பாவத்தை குறிச்சு, நீங்க செய்ய போற பாவத்தை குறிச்சு உங்களோட பேசுகிற போதே, அதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த பாவத்துக்கு ஒரு முடிவை கட்டி கடவுளிடத்துல, ஆண்டவரே நான் செஞ்சது தவறு, நான் இப்படி நினைச்சது தவறு, போதகனுடைய சொல்ல கேட்காம போனது தவறு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே, அங்கே நின்றிருந்தா ஆபத்து வந்திருக்காரு. ஆனா இருதயம் என்ன தெரியுமா செய்யும்? துணிகரம் கொள்ளும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் அதெல்லாம் சமாளிச்சிருவேன், அப்படியே போறது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? போறியா போ, விட்டுருவார். அவருக்கு தெரியும் எங்க பிடிக்கணும். கப்பலா ஏற போற, போ, கப்பல்ல ஏறு, கீழே போய் சௌகரியமா படுத்து கொரட்டை விட்டு தூங்கு. கடல்ல கப்பல் பயணப்பட்டு போற நடுக்கடல் வரைக்கும் விட்டுட்டார்ல ஆண்டவர். எங்க பிடிச்சார்? நடுக்கடல்ல பிடிச்சார். அது மாதிரிதான் இதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் அல்ல. உண்மையான மனம் திரும்புதல் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய செயல்களை பார்த்த உடனே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ளும், அந்த பாவத்தை அறிக்கை செய்யும், அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளும். இங்க யோனாவுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம். என் நிமித்தமாக இத்தனை துன்பங்களும் உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜென்யூனிட்டி பாத்தீங்களாங்க, உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கீங்களாங்க? உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கீங்களா? கேளுங்க உங்க இருதயத்தை. பெரிய கஷ்டம் வருது, அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். நீங்க அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம உங்க குடும்பமா சேர்ந்து அனுபவிக்கிறீங்க. அந்த நேரத்துல யோசிச்சு, இத்தனைக்கும் நான் தான் காரணம், என்னுடைய பாவம் தான் காரணம், அதை உணர்ந்து அறிக்கையிட்டு அதை ஒப்புக்கொண்டு கடவுளுடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட காணப்படுதா? நீங்க உண்மையா மறுபிறப்பு அடைந்திருந்து உண்மையான மனமாற்றம் உங்கள மனம் திரும்புவதும் விசுவாசத்தையும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தா,
உங்களுடைய பாவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது, உணர்த்துகிற போது அங்க மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதல் நல்லது. மனம் திரும்புதல் ஆண்டவர் விரும்புகிறது. மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். புரியுதா? யோனா அங்க மனம் திரும்பினதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, முதல்ல என்ன பார்த்தோம்? உண்மையான மனம் திரும்புதல் பாவத்தை உணரும், பாவத்தை ஒத்துக்கொள்ளும், பாவத்தை அறிக்கை செய்யும். இரண்டாவது, உண்மையான மனம் திரும்புதலை அடைந்தவர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், நீ ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். அதான் உண்மையான மனம் திரும்புதலின் சிந்தனையாக இருக்கும். போலியான மனம் திரும்புதல் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒத்து கொடுக்காது, அர்ப்பணிக்காது. அது அங்க விதண்டாவாதம் பேசும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிதான் பேசும். நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கும். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கும். உதாரணமாக 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல ஏலியினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். 3:4 நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அங்க சாமுவேலோடு கர்த்தர் பேசி ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காம போனது நிமித்தமாக நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏலி கேட்ட போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஏலி வேற ஒன்னும் செய்யலையே. நேரா போய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், அதை பண்ணல, என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் ஆண்டவரே, எதுவும் கேட்கல. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்காக கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை செய்யட்டும் என்று தன்னை அர்ப்பணித்த ஏலியை பார்க்கிறோம். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று ஒப்புக்கொண்டார். கர்த்தர் அவருடைய சித்தத்தை தாங்க செய்வார். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி என்ன செஞ்சாலும் ஒண்ணும் முடியாது. தாவீது பாவம் செய்ததின் நிமித்தமாக கர்த்தர் உன் பிள்ளையை அடிப்பார்னு கடவுளிடத்துல இருந்து செய்தி தாவீதுக்கு வரும். அந்த பிள்ளை சாக கிடக்கிற போது தாவீது உபவாசித்து அழுது சாப்பிடாம எல்லாம் இருப்பார். வாசிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 12:13 தொடர்ந்து போகும். பிள்ளை இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டோடனே டக்குன்னு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு சாப்பிட வந்துருவார். வேலைக்காரனுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சுவாரு, என்னடா பிள்ளை சாக கிடக்குன்னு சொல்லி சரி கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னப்பெல்லாம் வரல, பிள்ளை செத்து போச்சுன்னு உடனே. யூஸ்வலா செத்து போன பிறகுதானே துக்கம் ரொம்ப போகும், சாப்பிடாமலாம் இருப்பாங்க. வந்து மெதுவா தாவீதுகிட்ட கேட்கறாங்க, என்னையா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா, பிள்ளை உயிருக்கு போராடுகிற போது கடவுள் எனக்கு இறங்குவாரா இல்லையான்னு நான் என்ன செஞ்சேன், உபவாசப்பட்டு அவருடைய சமூகத்துல என்ன தாழ்த்தினேன். இப்பதான் இறந்து போச்சு இல்ல, அது திரும்பி வராதே, நான் திரும்பி அது இடத்துக்கு போவேனே தவிர அது என் இடத்துல வரப்போறது இல்லை. அதுதான் கடவுளுடைய சித்தம். அப்ப அந்த கடவுளுடைய சித்தத்துக்கு அது அந்த சித்தம், கடவுளுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாவீதுக்கு மனசுல சொல்லியிருப்பார், என் பாவம் தான் காரணம், என் பாவத்துக்கான தண்டனையாக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அது அவருடைய சித்தம், இதுல நான் ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை. அந்த முழுமையான அர்ப்பணிப்பு உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும். இரண்டாவது, உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தவர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். மூணாவது, இதையே யோனாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். கடல் கொந்தளிப்பு அடங்கணும்னா என்ன செய்யணும்? என்ன தூக்கி கடல்ல போடுங்க, சரியா போயிடும். அதான் கடவுளுடைய சித்தம். என் நிமித்தமாக இது உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என்ன தூக்கி கடல்ல போடுங்க, இதெல்லாம் சரியா போயிடும். இரண்டாவது, கடவுளுடைய சித்தத்திற்கு யோனா ஒப்பு கொடுத்திருந்தார். மூணாவது, உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தவர்கள் தங்களுடைய பாவத்திற்கான கடவுளின் தண்டனைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, கடவுளே உமக்கு எதிராக நான் செய்த இந்த பாவத்திற்கு நீர் என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீரோ அந்த தண்டனையை நான் முழு மனதோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தங்களை அர்ப்பணிப்பார்கள். கடவுள் என்ன தண்டனை கொடுத்தால் அது மரண தண்டனையாக இருந்தாலும், யோனாவுக்கு உண்மையிலே இங்க பாத்தீங்கன்னா அது மரண தண்டனை மாதிரி தான். கடல்ல அந்த கொந்தளிக்கிற கடல்ல தூக்கி போட்டா யோனா தப்பிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? யோனாவுக்கே நல்லா தெரியும்
நான் கடல்ல போனா என் ஜீவன் போயிடும். மேத்யூ ஹென்றி சொல்றாரு, யோனா ஒருவேளை யோசிச்சு பார்த்திருக்கலாம், இந்த மகத்துவமான கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்த நான் அவருடைய காற்றை சுவாசிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன். ஆகவே என் ஜீவன் எடுக்கப்படுவது கடவுளுடைய சித்தமாக இருக்கலாம். என்னை தூக்கி கடல்ல போடு. என்னுடைய பாவத்திற்கான கடவுளுடைய தண்டனையை நான் அனுபவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை தானே அனுபவிக்க அவன் நினைப்பானே தவிர உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தவன் அங்கு கூட்டு சேர்க்க மாட்டான். இவன் தானே காரணம். ஸ்கூல்ல யாராவது தப்பு செஞ்சுட்டான்னா வாத்தியார் கூப்பிட்டு கண்டிச்சுட்டு இருப்பார். வந்தவன் தனியா வருவான்னு நினைக்கிறீங்களா? வரும்போது தனியா வந்து 2 அடியை வாங்கிட்டார், அழுதுகிட்டேன். நான் மட்டும் இல்ல, இவனுக்கு சேர்ந்துதானே செஞ்சேன், அவனுக்கு 2 அடியை கொடுங்க அப்படின்னு அங்க அழுதுகிட்டே நிற்பான். உண்மையான மனம் திரும்புதல் அப்படி இருக்காது. ஏன் பாவத்துக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும், என் நிமித்தமாக வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது. யோனா கிட்ட அந்த குணம் இருந்தது தெரியுமா? இல்லைன்னா யோனாவால் அப்படி சொல்லியிருக்க முடியாது, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. ஒருவேளை அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க இருக்கிறதா கற்பனை செய்து பாருங்க. நீங்க சொல்லுவீங்க அந்த வார்த்தைய, எல்லாம் சேர்ந்து போவோம். அதான் சொல்லுவீங்க, நான் மட்டும் ஏன் தனியா சாகணும், சரி அது மனசுல இருக்கட்டும், எல்லாம் போகும்போது எல்லாம் சேர்ந்து போவோம். அதுல ஒரு ஆனந்தம். இது போலியான மனிதன். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தவன், இந்த தவறு நான் செஞ்சேன், இந்த தப்பிதத்துக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். தாவீது ஒரு பாவம் செஞ்சிருவார் தெரியுமா? என்ன பாவம் செஞ்சிருவாரு? ஜனங்களை தொகையிட்டுரும். அது என்ன பாவம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்னுடைய பலம் என்ன, என்னுடைய ராணுவ பலம் என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய வல்லமை என்ன, இதன் மூலமா தானே நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு விதமான எண்ணம், பாவகரமான சிந்தனை. ஆனா உண்மையிலேயே எல்லா பொருளையும் வெற்றி யார் கொடுத்தா? யாருங்க கொடுத்தா? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நீங்க பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் போன இடம்லாம் அனுகூலம், செஞ்சதெல்லாம் கர்த்தர். இங்க இந்த பாவத்தையும் செஞ்சு விட்டார், எண்ணி தொகையிட்ட பிறகு. நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் அதனால கோபம் அடைந்து சங்கார தூதனை அனுப்பி ஜனங்களை வெட்டி வீழ்த்த சொல்லிடுவார். உண்மையிலேயே அந்த வசனத்தை வாசி பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நான் நினைக்கிறேன் 70,000 பேர் அந்த இடத்துல, அந்த ஒரு நாள்ல 70,000 பேர் அங்க வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. அந்த சங்காரத்தை பார்த்து கர்த்தரை என்ன செய்வார்னா, சங்காரக்குறன்னு நிறுத்து, இதோட போதும் நிறுத்து, ஜனங்கள் அழியறத பார்த்து நிறுத்து. தாவீது அங்கிருந்து ஓடி வருவார். ஓடி வந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜனங்களை தொகையிட சொன்னது நான் தானே, உமக்கு எதிராக பாவம் செய்தது நான் தானே, நீங்க என்ன தண்டிங்க, ஏன் ஜனங்களை போய் தண்டிக்கிறீங்க? ஜனங்களை தண்டிக்கிறத விட்டு விடுங்க. உண்மையான கடவுளுடைய மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, என்ன தாவீதுக்கு தெரியுது பாருங்க, நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவர், என் நிமித்தமாக ஏன் அவங்க எல்லாம் அழியணும், எனக்கு தண்டனையை கொடுங்க, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் அதனுடைய 3வது அடையாளம். 4வது அடையாளம், உண்மையான மனம் திரும்புதலை அடைந்தவர்கள் கடவுளின் நீதியான தண்டனையின் நிமித்தமாக கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். கடவுள் தண்டனைகளை கொடுத்து தண்டிக்கிற போது அங்க முறுமுறுப்பு இருக்காது. கடவுளுக்கு எதிராக வார்த்தை பயன்பாடுகள் இருக்காது. அங்க ரொம்ப அமைதியோடு கர்த்தருடைய நீதியை பார்த்து, என் தேவன் நீதி உள்ளவர், என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டுகிறார், அவருடைய நீதியின் நிமித்தமாக நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்கிற அந்த சிந்தனை தான் இருக்கு உண்மையான மனம் திரும்புதல். சங்கீதம் 51 எடுத்து வாசிச்சு பாருங்க. தாவீது மனம் திரும்பினதனுடைய விளைவாக அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதுல முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 51 முதல் 4 வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து
உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாத்தீங்களா, என் பாவத்துக்கான தண்டனையை நீங்க கொடுக்கும் போது, நீ இப்படி பாவம் செஞ்சு அதனால இந்த தண்டனையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவருடைய நீதியின் நிமித்தமாக அவருடைய பரிசுத்தத்தில் அந்த தண்டனையை கொடுக்கிற போது அதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே உம்முடைய நீதியின் நிமித்தமாக உம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக நான் உம்மை உயர்த்துகிறேன் என்று தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். இதெல்லாமே யோனாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம், உண்மையான மனம் திரும்புதல். 12வது வசனத்துல யோனா சொன்ன அந்த வார்த்தைகள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. யோனா என்ன சொன்னார்? முதலாவது, என் நிமித்தம் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதன் மூலமாக யோனா தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். தன்னுடைய இந்த பாவத்திற்கு வேறு யார் மீதும் அவர் குற்றச்சாட்டை வைக்கவில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீதும் அவர் பழி சுமத்தவில்லை. இந்த பாவத்திற்கு தானே காரணம் என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். அதை அந்த கப்பற்காரர்கள் மாலுமிகளுக்கு முன்பாக அறிக்கையும் செய்கிறார். நான் பாவம் செய்தது நிமித்தமாக இந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது, தன்னுடைய பாவத்திற்கான கடவுளின் தண்டனையை அவர் ஏற்க முடிவு செய்தார். யோனாவுக்கு நல்லா தெரியும், தன்னை தூக்கி கடல்ல போட்டா மட்டும்தான் இந்த கடல் அமைதியாகும். ஏன்னா கடவுள் யாரை தண்டிக்க பார்க்கிறார், என்ன தண்டிக்க பார்க்கிறார். ஆகவே கடவுளுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள அவர் முடிவு செய்தார். மூணாவது, கடவுளுடைய தண்டனையான மரணத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அதனாலதான் அவர் தைரியத்தோடு சொல்லுகிறார், உறுதியாக சொல்லுகிறார், என்னை எடுத்து கடலிலே போட்டு விடுங்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். நாலாவது, கடவுளின் இந்த பயங்கரமான செயல்களுக்காக அவர் கடவுளுக்கு எதிராக எந்த முறுமுறுப்பையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. யோனா அத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுளுடைய நீதியை பார்த்து அவருடைய நீதியின் நிமித்தமாக அவரை மகிமைப்படுத்துகிறார். என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கிறார், கர்த்தர் நீதி உள்ளவர் என்று யோனாவினுடைய வார்த்தைகள் இருக்கிறது. நானே குற்றவாளி, என்னுடைய குற்றத்துக்கான தண்டனையை நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், எனக்காக வேறு யாரும் துன்பப்படக்கூடாது என்பது யோனாவுடைய உறுதியான மனநிலையாக இருந்திருக்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் அவருடைய வார்த்தைகளும் நமக்கு விளக்கமாக சொல்லுகின்றன. எத்தனை அருமையான பாடம் நமக்கு கற்றுத்தருதுன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் அதுல ஏற்படுகிற திருப்பங்கள், பல ஆச்சரியமான நிகழ்வுகள், நம்முடைய பாவங்கள், அந்த பாவங்களுக்கான கடவுளுடைய தண்டனைகள், இவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, கடவுளுடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து, பாவத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிற விதங்களை ஆராய்ந்து பார்த்து, பாவத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர் எடுத்த தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது இது எத்தனை பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம தவறி பாவங்களை செய்து கடவுளை விட்டு தூரம் போகிற போது அவர் நல்ல தகப்பனாக நம்மை மறுபடியுமாக மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, அந்த மனம் திரும்புதலை கொடுத்து மறுபடியும் அவருடைய உறவுல சேர்த்து கொள்ள அவர் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கர்த்தருடைய நீதிக்காக அவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோனாவினுடைய வாழ்க்கை அதை நமக்கு கற்றுத்தருகிறது. சில கேள்விகளை கேட்டு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கடவுளுடைய மக்களாக இருக்கிறவர்களே, நீங்க பாவங்களை செய்து தண்டிக்கப்படுகிற போது உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே இந்த துன்பங்களை, தண்டனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? என்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே இந்த துன்பங்கள் எல்லாம் கடவுளால் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? தேவையான போது சக மனிதர்களுக்கு எதிராக அந்த பாவங்களை செய்திருந்தால் அந்த பாவங்களை அவர்களிடத்தில் அறிக்கை செய்கிறீர்களா? யோனா செய்தாரே, என் நிமித்தமாக இந்த ஆபத்து உங்களுக்கு வந்திருக்கிறது. அங்க இருக்கிற கப்பற்காரர்கள் மாலுமிகள்கிட்ட அவர் அதை செய்தார்.
நீங்க அப்படி நடந்துக்கிறீங்களா? ஒருத்தருக்கு விரோதமாக நீங்க பாவம் செய்த போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டு உங்கள் பாவத்தை உணர்த்துகிற போது பகிரங்கமாக உங்கள் பாவத்திற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா? அல்லது மற்றவர்கள் மீதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீதும் பழி சுமத்தி உங்களை நீதிமான்களாக காட்ட முயற்சிக்கிறீர்களா? என்ன செய்யறதுங்க? என் சந்தர்ப்ப சூழ்நிலைங்க. உங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளாமல் நான் சரியாகத்தான் இருக்கிறேன், இந்த மனிதனால் அல்லது இந்த சந்தர்ப்பத்தால் தான் இப்படி நடந்து கொண்டேன் என்று உங்கள் பாவங்களுக்கு நியாயம் கற்பிக்க முயற்சிப்பீர்களானால் உங்களுடைய மனமாற்றம் கேள்விக்குரியதாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த யோனாவினுடைய மாதிரி, உண்மையான மனம் திரும்புதல் அடைகிறவர்கள் தங்களுடைய பாவத்தை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, தேவையான நேரங்கள்ல அதை மனிதர்களுக்கு முன்பாக வெளிப்படையாக அறிக்கை செய்கிறதையே நம்ம பார்த்திருக்கிறோமே. நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க? உங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? அல்லது மற்றவர்கள் மீது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீது சாக்கு போக்குகளை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது கேள்வி, உங்களுடைய பாவங்களுக்கான கடவுளுடைய தண்டனைகளை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? பரிசுத்தமே உருவான கடவுள் எல்லாருடைய எல்லா பாவங்களையும் அவர் தண்டிக்கிறார். அவருடைய மக்களாகவே இருந்த போதிலும் அவர் அவர்களுடைய பாவங்களையும் தண்டிக்கிறார். வேதம் முழுவதிலும் நாம பார்க்கிற போது கர்த்தர் தம்முடைய மக்களின் பாவங்களை நியாயம் விசாரித்து தண்டித்ததை பார்க்கிறோம். இந்த தண்டனைகள் எல்லாம் அவர்களை அழிப்பதற்காக அல்ல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொண்டு வந்து தம்முடைய உறவில் அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருந்து நன்மையை அனுபவிப்பதற்காகவே கடவுள் தம்முடைய மக்களை தண்டிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களை உங்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கிற போது நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க? முறுமுறுக்கிறீர்களா? கடவுளுக்கு எதிராக புலம்பி முறுமுறுத்து செயல்பட்டு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுளை ஏளனம் செய்கிறீர்களா? என்னை ஏன் இப்படி தண்டிக்கணும்? நான் என்ன அப்படி பெரிய பாவம் செஞ்சுட்டேன்? உலகத்துல யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன், அதுக்காக இப்படியா போட்டு என்னை தண்டிக்கணும்னு வார்த்தைகள்ல அவருடைய பரிசுத்தத்துக்கு எதிராக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை கவனிச்சு பாருங்க. உண்மையான மனமாற்றம் அடைந்தவர்கள் கடவுளுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணித்து கடவுளுடைய தண்டனைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க அப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்க பாவங்களை செய்கிற போது கர்த்தர் உங்களை தண்டிக்கிற போது அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? முறுமுறுப்பு இல்லாமல் சிந்தித்து பாருங்க. மூணாவது ஒரு கேள்வி, உங்களுடைய பாவங்களுக்கான கடவுளுடைய தண்டனைகளுக்காக அவருக்கு நன்றி கூறி அவருடைய நீதியின் நிமித்தமாக அவருக்கு மகிமையை செலுத்துகிறீர்களா? கடவுளுடைய தண்டனைகள் எல்லாம் அவருடைய மக்களுக்கு நன்மையானவைகள் தான். பல பிரசங்கங்கள்ல இதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கடவுள் தம்முடைய மக்களை அழிப்பதற்காக ஒருபோதும் அவர்களை தண்டிக்க மாட்டார். தண்டனைகள் திருந்துவதற்காக, மனம் திருந்துவதற்காக. எபிரேயர் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது இல்லையா, தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? இந்த உலகத்து தகப்பன்மார்கள் இந்த உலகத்து நன்மைக்காக சிற்றிக்கிறார்கள். எபிரேயர் 12:10 பார்த்தோம்னா, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிற்றிக்கிறார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவர் நம்மை சிற்றிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப அந்த சிற்றைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய தண்டனைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீர் தண்டிக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை தண்டித்து திருத்துகிறவராக இருக்கிறீர். உம்மோடுள்ள உறவில் நான் நிலைத்திருக்கிறதில் நீர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர். ஆகவே என்னை தண்டிக்கிறீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நீதிக்காக, உம்முடைய பரிசுத்தத்துக்காக. என்னைக்காவது உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களா? உங்க பாவத்துக்காக தண்டனைகளை அனுபவிக்கிற போது அதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதெல்லாம் பாடங்களாக நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் உங்க மனசுல வச்சு
கடவுளுடைய மக்களாக இருக்கிற நீங்க இனி வரப்போகிற காலத்துல இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்க போகிற போது இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவம் செய்யாம பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வாழ்க்கையில நம்ம தொடர்ச்சியாக ஈடுபடுகிற போதும் ஒருவேளை பாவங்களை செய்து வீழ்ந்து போய் கடவுளுடைய சிக்ஷைகளையும் தண்டனைகளையும் அனுபவிக்கிற போது அப்படியான சூழ்நிலைகள்ல உண்மையான மனம் திரும்புதலின் இந்த சாட்சியங்களோடு வாழ்ந்து கடவுளுடைய நீதிக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் கடவுளை மகிமைப்படுத்தணும். ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கவோ அவருக்கு எதிராக வார்த்தைகளை புலம்பவோ கூடாது. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய மக்களாக இருக்கிறவர்கள் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் இங்க யாராவது கடவுளை அறியாம இருந்தால் உங்களுக்கும் சில வார்த்தைகள் உண்டு. நீங்க மனம் திரும்பாமற் போனீர்கள் ஆனால் அப்படியே கெட்டு போவீர்கள்னு வேதம் சொல்லுது. யோனா கடவுளுடைய மனிதனாக கடவுளுடைய தண்டனைகளை ஏற்று தன்னுடைய மனம் திரும்புதலை புதுப்பித்துக் கொண்டார். ஆனா நீங்க இன்னும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் அனுபவித்து அவருடைய ரட்சிப்பின் ஆனந்தத்துக்குள்ள வராம இருக்கிற போது மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை அனுபவிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போக நேரிட்டால் மனம் திரும்பாத எந்த ஆத்துமாவும் நரகத்தை மட்டுமே சென்றடையும். காரணம், உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கடவுளுடைய கோபமும் அந்த கோபத்திற்கான தண்டனையும் நரகத்துலதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க போய் மனம் திரும்புங்க. ரொம்ப நல்ல தேவனுங்க, ரொம்ப அற்புதமான தேவன், ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர். பாருங்க, இன்ன வரைக்கும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வரைக்கும் அவர் உயிரோட வச்சிருக்கிறார். நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்போது உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய மக்களாக சேர்த்துக்கொள்ள அவர் விருப்பம் உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் கடவுளை விட்டு தூரம் போகாதீங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்க இருதயத்துல மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.